ஹலோ ஆல் எல்லோருக்கும் வணக்கம். கோல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா சார்ட்டுமே நாட் ஒன்லி கோல்டு எல்லாமே வந்து தாறுமாறா வந்து போயிட்டு இருக்கு. எந்த ஒரு இதுவுமே வந்து ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி அடுத்தது பை ஆகும், செல் ஆகும்னு கெஸ் பண்ண முடியல. கோல்டோட மூவ்மெண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வருஷம் ஃபுல்லா போக வேண்டிய மூவ்மெண்ட்ட இந்த ஒரே மாசத்துல இதோட முடிச்சிருச்சு. ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட 5000 4800 வரைக்கும் தான் அவங்க வந்து மே மாசத்துக்கு மேலேயே போகும்னு சொல்லியிருந்தாங்க. பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி வந்து இன்னும் ஜனவரியே முடியல. அதுக்குள்ள கிட்டத்தட்ட 5000 நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது இன்னைக்கு நான் சண்டே வீடியோ ரெக்கார்ட் பண்றேன் 25. மேபி நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நாளைக்கு காலையிலே வந்து கண்டிப்பா வந்து 5000க்கு மேலேயே போயிட்டும் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேப் ஓப்பன் ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த சாட்டர்டே சண்டேக்குள்ள இன்னும் ஈரானோட கான்ஃபிளிக்ட் அது போயிட்டு இருக்கு. ஈரான் இஸ்ரேலோட வார் வந்து ரொம்ப வந்து இதுவா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த பதட்டமான சூழ்நிலையில நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப சின்ன அமௌண்ட்டா வச்சிருக்கவங்க பெட்டர் வந்து ட்ரேட் பண்ணாம அமைதியா வெயிட் பண்றது தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சொல்யூஷனா இருக்கும். எப்பவுமே ட்ரேட் எடுக்கிறது மட்டுமே ஒரு சொல்யூஷன், ஒரு நல்ல சொல்யூஷன் கிடையாது. எந்த இடத்துல ட்ரேட் எடுக்காம நோ ட்ரேட், அதாவது நோ ட்ரேட் இஸ் ஆல்சோ ட்ரேட்னு சொல்லுவாங்க. அந்த இதை கரெக்டா நம்ம ஃபோக்கஸ் பண்ணா மட்டும்தான் நம்ம லாங் லைஃப்ல வந்து இதை சர்வை பண்ண முடியும். முதல்ல நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ட்ரேடிங்ல வந்து ஃபர்ஸ்ட் சர்வை பண்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். அதுக்கப்புறம் தான் வந்து சம்பாதிக்கிறது. முதல்ல நம்ம சம்பாதிக்கிறதுக்கு உள்ள இருக்கணும், நம்ம கேபிட்டல் இருக்கணும். அதே போல இந்த மாதிரி சூழ்நிலையில இப்போ உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே வந்து பையாக வாய்ப்பு அதிகம். போர் பதற்றம் வந்தாலே பையாக வாய்ப்பு அதிகம் அப்படின்றது நமக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம வந்து பை போட்டு வச்சுட்டு வெயிட் பண்ணலாம் அப்படின்னா, அதோட ஸ்பைக் வந்து பாத்தீங்க அப்படின்னா 100 பாயிண்ட் 200 பாயிண்ட்லாம் வந்து சர்வ சாதாரணமா போயிட்டு வரும். சரியா? இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒன் மந்த்னு சொல்ல முடியாது. இந்த 1 வீக்லயே பாத்தீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் அப்படிதான் போயிட்டு இருக்கு. சரியா? இத பாருங்க, இந்த லாஸ்ட் வெட்னஸ்டே மட்டுமே, சாரி தேர்ஸ்டே மட்டுமே மூவ்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு 4770ல இருந்து 4940 வரைக்கும் கிட்டத்தட்ட 270 150 200 பாயிண்ட் கிட்ட ஒரு ஒரு நாளைக்கு வந்து அசால்ட்டா மூவ் ஆயிட்டு இருக்கு. ஒரு ஒரு நாளுமே வந்து ஏர்முகம் மட்டும்தான். அதே போல 100 பாயிண்ட் 200 பாயிண்ட்லாம் சாதாரணமா போயிட்டு இருக்கு. So வந்து இதுல வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி நம்ம ஒரு ட்ரேடிங்கை தேடிட்டு இருந்தோம் அப்படின்னா, அது வந்து என்னைக்குமே ஒர்க் அவுட் ஆகாது. சரியா? இந்த மாதிரி டைம்ல நம்ம வந்து வெயிட் பண்றது மட்டும்தான் ஒரு சரியான தீர்வா இருக்கும். சரி, இப்படி அப்படியே மேபி நடந்தா என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். முதல் விஷயம் வந்து இப்ப நடந்துட்டு இருக்க மூவ் வந்து மேக் பண்ணிட்டு இருக்க விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னா, மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, ஒன்று வந்து ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன்ஸ், அதாவது போர் பதற்றம் அதிகமா இருக்கு. அது ஒரு காரணம் மட்டும். இது தங்கம் ஏறல. தங்கம் எதனால ஏறுது அப்படின்னா, முக்கியமான காரணம் யூஎஸ் டாலரோட வீக்னஸ். யூஎஸ் டாலர் வந்து எப்பெல்லாம் வீக் ஆகுதோ அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, மற்ற அந்த யூஎஸ் டாலர் இன்வெஸ்ட் பண்ணிருந்த இன்வெஸ்டர் எல்லாமே எடுத்து அதுல இருந்து வந்து மற்ற இதுக்கு வந்து அவங்க போர்ட்போலியோ வந்து டைவர்சிஃபை பண்ணுவாங்க. அதுல மெயின் அசெட்டை வந்து எப்போதுமே பார்க்க போறது தங்கம், அதுக்கப்புறம் பிட்காயின், அப்படி சில கேட்டகரிஸ் இருக்கு. அதுல ரொம்ப காலமாவே நமக்கு தெரிஞ்சு பழைய காலத்துல இருந்தே பாத்தீங்கன்னா 1000 வருஷமாவே வந்து தங்கத்தை வந்து ஒரு சேஃப் அசெட்டா வந்து எல்லாமே இன்னமும் பாக்குற பார்வை வந்து நீடிச்சுட்டு தான் இருக்கு. ஸோ அந்த காரணம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தங்கத்தை வந்து இன்னுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான புலிஷ் மோட்ல வச்சிருக்கு. அதர் தன் தட் முக்கியமான விஷயம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் யூஎஸ் டாலரோட வீக்னஸ் தங்கத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ப்ளஸ் வந்து ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் வந்து இருந்தாலுமே தங்கம் வந்து இந்த அளவுக்கு மூவ் ஆகுது. அது ஒரு காரணத்தை வச்சு மட்டும் மூவ் ஆகாது. அது இருந்ததுன்னா மேலே போகும், கீழே கீழே வரும், மேலே போகும், அப்படிதான் நடக்கும்.